ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஆப்பிள் கீர் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் எழுதி அனுப்புங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்பிள் பாயாசம் நம்ம செய்கிறா இருந்தால் அதுக்கு ஃபஸ்ட்டு பால் எடுத்துக்கலாம். நமக்கு எந்த பால் கிடைக்குதோ அந்த பால் வாங்கிக்கலாம். நாட்டுப்பால் கிடைச்சா நாட்டுப்பால் கூட வாங்கிக்கிறங்க. இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா பொங்கி நல்லா கொதிக்கணும். அதோட ஆடை எல்லாமே அதிலேயே போகிற மாதிரி பார்த்துக்கிறங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் பருப்பு ஒரு 5 எடுத்திருக்கேன், முந்திரி பருப்பு ஒரு 6-7 எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நீங்கள் பால் பார்த்தீங்கன்னா பால் நல்லாவே கொதித்து சுண்டி வந்துச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சிட்டு வந்த அந்த பாதாவையும் முந்திரியும் நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே அந்த கண்டென்ஸ்ட் மில்க் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். எப்படிங்கிறத வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அதையும் நம்ம அதுக்கு இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் அளவுக்கு நான் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதில் எந்த ஒரு கட்டியுமே இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அது நல்லா கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அதோட தன்மை இல்லாமல் நல்லா பாலில் கரையிற அளவுக்கு நம்ம நல்லா கரைச்சி விட்டுருங்க. இந்த ஸ்பூனில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி அந்த கண்டென்ஸ்டு மில்க் செய்யும் போது நம்ம சர்க்கரை சேர்த்துருப்போம். அதனால் இதுக்கு தேவையான மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆப்பிளை நல்லா தோல் சீவி எடுத்துக்கிறங்க. நல்லா ஒரு ஆப்பிள் எடுத்துருக்கோம். இதை நல்லா இந்த மாதிரி காய் சீவுறதுல நம்ம சீச்சு எடுத்துக்கிறோங்க. எல்லா பக்கமே நல்லா சீச்சு எடுத்துருங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதோட காம்பும் விதை மட்டும்தான் இருக்கும். அதை நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஆப்பிளையும் நம்ம ஓரமாக எடுத்து வச்சுட்டு இதை நெய்யில் போட்டு வறுத்துடலாம். அதுக்கு நெய் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடாயில் சேர்த்துடலாம். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஆப்பிளுக்கு சீவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அதோட கலர் நமக்கு மாறி கொடுக்கும். அந்த ஆப்பிள் கருப்பாக ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கிறங்க. சர்க்கரை சேர்த்து அதோட கலர் நமக்கு மாறாது. அது மட்டும் இல்லை, நெய்யில் வறுக்கும்போது அதோட கலர் மாறாது. நம்ம இது ரெடி பண்ணி வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பால் நல்லா திக்காகி வந்துட்டுருக்கு. அது ஆறட்டும். ஆற வச்சு தான் நம்ம அந்த ஆப்பிளை சேர்க்கணும். நம்ம உடனே சேர்த்துட்டோம்னா பால் திரண்டு போயிடும். அதனால் எப்போவுமே பால் ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கிறங்க. இப்போ ஓரளவுக்கு பால் நல்லாவே ஆறிடுச்சு. அது மாதிரி ஆப்பிளும் நல்லா வதக்கி விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துருங்க, ஸ்லோலே வச்சுட்டு. இப்போ அதையும் நம்ம அந்த பால் கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கட்டிக்கிட்டு எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த நெய்யில் போட்டு நம்ம வதக்குறதுனால நமக்கு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏதாவது வேறு கிண்ணத்தில் சாப்பிட்ற கிண்ணத்தில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாதாம், முந்திரி, பிஸ்தா இந்த 3மே இருந்துச்சுன்னா நீங்கள் மேலே தூவி விட்டுக்கிறங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு அதோட டேஸ்ட்டு நமக்கு வாயில் கடிப்படும் போது ரொம்ப அருமையாகவே இருக்குது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் எழுதி அனுப்புங்க. என்னோடய குழந்தை அந்த ஆப்பிள் கீரை நான் கிண்ணத்தில் ஊற்றி கொடுத்தேன். அது பத்தாது, எனக்கு குண்டானோட வேணும்னு சொல்லி எடுத்து வச்சு சாப்பிட்டுட்ருக்கு. இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.